பேசுகிற ஆண்டுடைய வார்த்தை என்னோடு கூட சங்கீத புஸ்தகம் 115 12-13. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க. யார் நம்மளை மறந்தாலும், யார் நம்மளை வெறுத்தாலும், யார் நம்மளை உதாசீனப்படுத்தினாலும், யார் நம்மளை தூக்கி எறிந்தாலும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தார், கணவனை மட்டுமல்ல, மனைவி மட்டுமல்ல, குடும்பத்தையே அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். சபையில ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமுறையிலே சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு காலையில இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு சில ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா, என்னை கைவிட்டாரா, என்னை வெறுத்து தள்ளிட்டாரா, ஏன் என் வாழ்க்கையில என் ஜெபம் கேட்கப்படுகிறது இல்லை? நிறைய பேருக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு கொஸ்டின் இருக்கிறது. என்னை ஆண்டவர் மறந்துட்டாரா? இவ்வளவு வருஷம் ஆலயத்துக்கு போறேன், ஆலயத்துக்கு ஊழியம் செய்கிறேன், பாஸ்டுக்கு உதவியா இருக்கிறேன், சபையில பாடுறேன், ஆராதிக்கிறேன், தெரு தெருவா ஊழியம் செய்கிறேன், ஆனா எனக்கு மட்டும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய மாட்டேங்கிறாரு. கைவிட்டாரா ஆண்டவர்? என்னை மறந்துட்டாரா? என்னை விட்டு விலகிட்டாரா? நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களோடு தான் கர்த்தர் பேசுறாரு. அவர் உங்களை மறக்கவில்லை, நீங்கள் அவருடைய நினைவில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மறக்கவே இல்லை. அவருடைய நினைவிலே எப்போதும் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப அவருடைய நினைவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அடுத்தது என்ன பண்ண போறாரா? அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்னு, சபைக்கு வருகிற விசுவாச குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். சபையில வந்து ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு வகையில ஊழியம் செய்கிற லேவியர் குடும்பம், அல்லேலூயா, அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த ஆசீர்வதிப்பார்னு சொல்லும் போது நம்ம உள்ள எவ்வளவு மகிழுது. ஆமேனா? இன்னைக்கு பிசாசுக்கு தான் கடுப்பா இருக்குது. ஆகா, நான் இவ்வளவு நாள் இவ்வளவு வேதனைப்பட வச்சனே, கண்ணீர் சிந்த வச்சனே, கவலைப்பட வச்சனே, ஆனா இன்னைக்கு இந்த மனுஷன் ஆண்டோடைய சத்தியத்தை சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்றாரு, உயிர்ப்பிக்கிறானே. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை செத்து போன நம்முடைய சரீரங்களை, செத்து போன நம்முடைய விசுவாசங்களை, செத்து போன நம்முடைய ஆசீர்வாதங்களை அவர் தழைக்க வைப்பார். அவருடைய வார்த்தை அது அவ்வளவு வல்லமை உள்ளது. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன உள்ளது? வல்லமை இருக்குங்க. அந்த வார்த்தையை நம்ம கேட்டாலே அது நம்ம எலும்புகளை பலப்படுத்தும், நரம்புகளை பலப்படுத்தும், நம்முடைய விசுவாசத்தை உயிர்ப்பித்து எழுப்பும். சோர்ந்து போயிருக்கிற நம்மளை கர்த்தருக்காக எழும்பி ஓட செய்யும். ஹல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. அப்ப இந்த சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் எங்களை மறக்கவே இல்லை, எங்களை கர்த்தர் வெறுக்கவே இல்லை, எங்களை கர்த்தர் கைவிடவே இல்லை, அவருடைய நினைவிலே நாங்கள் இருக்கிறோம். ஆமென். யார் யாரை மறந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. இயேசு கிறிஸ்துடைய உள்ளம் உங்களையும் என்னையும் மறப்பதே இல்லை. எனக்கு அந்த பாடல், அந்த வரி நினைக்கும் போது நான் சொன்னேன், யார் யாரை மறக்கிறாங்களோ நினைக்கிறாங்களோ இல்லை, என் அப்பா இயேசுடைய இருதயம் என்னை மறக்கவே இல்லை. சொல்லுங்க, உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் என் ஆண்டவர் என்னை மறக்கல, என்னை வெறுக்கல, என்னை கைவிடல, அவர் உள்ளத்துல நான் இருக்கிறேன், அவர் நெஞ்சில நான் இருக்கிறேன். ஏன் சங்கீதக்காரன் இந்த வசனத்தை முதல்ல சொல்றாரு? ஆமாண்ணா, ஏன் முதல்ல இந்த வசனத்தை சொல்றாரு? கீழே பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதம் 115:2 அவர்களுடைய தேவன்
இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். புறஜாதி ஜனங்கள் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறானா, அடிக்கடி எப்ப பார்த்தாலும் சர்ச்சுன்னு போறீங்க, சர்ச்சிலேயே தங்கி இருக்கிறீங்க, உபவாசம் ஜெபம் பண்றீங்க, எப்ப பார்த்தாலும் பைபிளை கையில வச்சிருக்கிறீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில ஏன் இந்த அதிசயம் நடக்கவில்லை, இந்த அற்புதம் நடக்கல, உங்க குடும்பத்துக்கு நடக்கல, கணவனுக்கு நடக்கல, பிள்ளைகளுக்கு நடக்கலைன்னு சொல்லி உங்களை கேலி செய்கிறார்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்ற இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடக்குது. உண்மையா இருக்கும், ஜெபிக்கிறோம், விசுவாசமா இருக்கிறோம், ஆனா நம்மை சூழ இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்க, உங்க ஆண்டவர் உங்களை கைவிட்டுட்டாரா? சில பேர் கேட்கிறாங்க, அவர்களுடைய தேவன் இப்போது எங்கே? உங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்க ஆண்டவர் கைவிட்டுட்டாரா என்று புறஜாதிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் இவர் சொல்றாரு 3ஆம் வசனத்துல, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். எங்க ஆண்டவர் எங்கன்னு கேட்கிறீங்களா? எங்க ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். தனக்கு எது விருப்பமோ அதை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஆபத்து வருமையா, ஆனா என் பிள்ளை ஆபத்துல அழிஞ்சு போகாது. இந்த ஆபத்துல நீ சோர்ந்து போயிட்டாயா, சபைக்கு வராம இருக்கிறையா, துதிக்காம இருக்கிறையா, கர்த்தருக்கு நன்றி சொல்லாம இருக்கிறையா, அவர் பார்க்கிறார். அல்லேலூயாவா. அவருக்கு அது விருப்பம். சோதிக்காம எந்த ஒரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது கிடையாது. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார், கர்த்தர் யோபுவை சோதிப்பதற்கு அனுமதி கொடுத்தார். அல்லேலூயாவா. அல்லேலூயாவா. கர்த்தர் சில நேரங்களில் சோதிக்கிறாராம். இவன் என்னிடத்துல அன்பு கூறுகிறானா இல்லையா என்பதை சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறாரு? நம்ம பிள்ளைக்கு வருதா, கணவனுக்கு வருதா, நம்ம மனைவிக்கு பிரச்சனை வருதா? அப்ப ஏன் இந்த பிரச்சனையை ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, நீங்கள் ஆண்டவரிடத்துல முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்பதை சோதிக்கிறார். யோபு சோதிச்சாரு. 10 பிள்ளைகள் ஒரே நல்ல சாவு. 10 பிள்ளைகள். அட ஏதாவது 1-2 மிச்சம் வச்சிருக்கலாமல்ல. இப்ப சாத்தான் ஒரே சந்தோஷம். சாத்தானுக்கு சந்தோஷம் தானே. தேவ பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அது சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம குடும்பத்தில் அழிவு, நம்ம குடும்பத்தில் வியாதி, நம்ம குடும்பத்தில் கஷ்டம், நம்ம குடும்பத்தில் இழப்பு, எது வந்தாலும் சாத்தானுக்கு பயங்கர சந்தோஷம். என்னன்னா, நீங்க ஆண்டவரை முறுமுறுக்கிறீங்களா, தூசிக்கிறீங்களா, ஆண்டவர் விட்டு விலகிறீங்களா, இல்ல யோபு போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்களில் அனுமதிக்கிறார். சகோதரி, உங்க கணவருக்கு சில ஆபத்து, திடீர்னு குப்புற விழுவாரு, திடீர்னு ஆஸ்பத்திரி, என்னன்னே தெரியல, திடீர்னு பிள்ளைகளுக்கு ஒரு பலவீனம், திடீர்னு ஆஸ்பத்திரி, என்னன்னே தெரியாது. இதெல்லாம் எதுக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது? இதை பார்த்துட்டு உலக ஜனங்கள் சொல்றாங்க, உங்க ஆண்டவர் எங்கே? சும்மா சர்ச்சுன்னு போனீங்க, ஜபம் எப்போ பார்த்தாலும் வீட்டில் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போயிட்டே இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் பைபிள், 10ஆவதுக்கு எங்களையும் வாங்கன்னு சொல்றீங்க. உங்க குடும்பத்தில் என்ன நிம்மதி இருக்கிறது? இவ்வளவு செலவாயிருச்சு, இவ்வளவு ஆஸ்பத்திரி, இவ்வளவு பிரச்சனை, இது நடக்கவே இல்லையே, உங்க பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, வேலை கிடைக்கலையே, குழந்தை கிடைக்கலையே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் சில நேரங்களில் சோதிக்கிறேன். கர்த்தர் நீதிமானை சோதித்து என் பிள்ளை உத்தமன் என்று அறிந்து கொள்ளுகிறாராம். சொல்லுங்க, கர்த்தர் நீதிமானை சோதித்து அவன் உண்மையுள்ளவன் என்பதை அறிந்து கொள்ளுகிறார். அறிந்து கொள்வது மட்டுமல்ல, சாத்தானுக்கும் நீ உண்மையுள்ளவன் என்பதை காட்டுகிறார். உலக ஜனங்கள் மத்தியில் என் பிள்ளை எத்தனை சோதனை வந்தாலும் அவன் கலங்க மாட்டான், என்னை விட்டு விலக மாட்டான் என்பதை நிரூபித்து காட்டுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க ஆண்டவர் எங்கேன்னா சொல்லுங்க, எங்க ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. அப்ப இது ஏன் நடந்துச்சு? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய்.
சத்தமா சொல்லுங்க. எங்க அப்பா எங்க வீட்டில் ஒரு காரியத்தை செய்யறாருன்னா அதுல எங்களுக்கு ஒரு நன்மை உண்டியா. ஒரு நாள் எங்க ஏசப்பா தீமை செய்வதற்கு ஒரு நாள் அவர் அனுமதி கொடுக்க மாட்டார், தீமை செய்யவும் மாட்டார். அவர் நன்மை செய்கிற தேவனாய் சுற்றி திரிகிற ஆண்டவர். கரங்களை தட்டுங்க. என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தனக்கு விருப்பமான எல்லாவற்றையுமே செய்கிறார். அல்லேலூயாவா. அப்போ எங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுக்கு ஆண்டவர் பிரியுமா? இல்ல சிஸ்டர். இந்த கஷ்டத்துல உன் மனசு ஆண்டவரை துதிக்குதா இல்ல ஆண்டவரை முறுமுறுக்குதான்னு பார்க்கிறார். உன்னை கஷ்டப்படுத்தி ஆண்டவர் சந்தோஷப்படுகிறவர் இல்ல. இந்த கஷ்டத்தை கொடுக்கும்போது என் பிள்ளை என்னை இன்னும் நம்பி வர்றானா இல்ல முறுமுறுக்கிறானா, என்னை விட்டு விலகிறாளா, இல்ல ஜெபம் குறைஞ்சிருச்சா, வேத தியானம் குறைஞ்சிருச்சா, இல்ல ஆலயத்துக்கு வர்றது குறைஞ்சிருச்சா, இல்ல ஊழியம் செய்யறது குறைஞ்சிருச்சா பார்க்கறாரு. அல்லேலூயாவா. சத்தமா சொல்லுங்க. நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறாயா இல்லையா? ஒரு சின்ன டெஸ்ட் தான். ஆமேனா? டாக்டர்கிட்ட போறோமா இல்லையா? இன்னைக்கு பிளட் டெஸ்ட் பண்ணணும், யூரின் டெஸ்ட் பண்ணு சொல்றாங்களா இல்லையா? எதுக்கு? கிருமிகள் இருக்கா இல்லையா? அல்லேலூயாவா. இது சாதாரண நோய் தானா இல்லை வைரஸ் ஃபீவரா? கொஞ்சம் பிளட் எடுக்கிறாங்களா? சில நேரங்கள் அது வலிக்குதா, சில நேரம் வலிக்குதா நம்ம காயத்தை ஆற்றுவதற்கு. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்து கொள்வதற்காகத்தான் அவருக்கு பிரியமான சில காரியங்கள். ஒருவேளை நம்மளுக்கு அது பிரியம் இல்லாம இருக்கலாம், நம்மளுக்கு அது கஷ்டத்தை கொடுக்கலாம், நமக்கு அது நஷ்டத்தை கொடுக்கலாம், நமக்கு அது வீண் செலவு கொடுக்கலாம். ஆனா ஆண்டவர் இது யான் புள்ளதாங்கிறத அவர் அறிந்து கொள்வதற்காக சில சோதனைகளை கொடுக்கிறார். அந்த உலகம் சொல்லும், உங்க ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? இல்ல, கைவிடல. எங்க ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் எதை விரும்புகிறாரோ அது என் வாழ்க்கையில நடக்குமையா. அதுக்கெல்லாம் நான் சோர்ந்து போக மாட்டேன், அதுக்கெல்லாம் நான் கலங்க மாட்டேன், அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை விட மாட்டேன், என் ஆராதனை விட மாட்டேன், என் ஊழியத்தை விட மாட்டேன். என் ஆண்டவர் மேல நான் வச்சிருக்கிற அன்பு கடுகளவு கூட குறையாது. அவர் நல்லவர். சொல்லுங்க. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இந்த பாட்டு வரணும். அன்பு கூறுவேன், முன்னத்தை விட இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். இன்னும் யோபுடைய மனைவி சொல்ற, இன்னும் உன் உத்தமத்தில் உறுதியா இருக்கியா? பைத்தியக்காரி, கொன்னு போட்டாலும் ஒரு மேல நம்பிக்கையா இருப்ப. அல்லேலூயா சொல்லுங்க. நீ பைத்தியக்காரி போல பேசுற. ஒரு சோர்வு, ஒரு பிரச்சனை வந்தா விலகிடுவனா? யோபுடைய மனைவி கேட்கிறா, இன்னும் நீ உத்தமத்துல ஸ்ட்ராங்கா இருக்கியாயா? ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு, 10 பிள்ளைகளும் செத்துட்டாங்க, உன் உடம்புல ஊற கொப்பளம், சொந்த பந்தமெல்லாம் விலகிருச்சு. இன்னும் நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறியா? இன்னும் நீ அவருடைய பாத்திர ஜெபிக்கிறாயா? பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற. ஆண்டவர் நன்மை செய்யும் போது மட்டும் நம்ம அல்லேலூயா சொன்னோமே, அப்ப தீமை செய்யும் போது முறுமுறுக்கலாமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் சொல்லுங்க, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். அந்த இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இவன் சொல்லிட்டு வந்துட்டான். அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டான்? எங்க ஆண்டவர் பரலோகத்துல தான் இருக்காரு, அவருக்கு பிரியமானதை செய்யறாருன்னு வீட்டுக்கு வந்துட்டு அழுகிறான். ஆண்டவரே, அவன்கிட்ட சொல்லிட்டேன் உங்க நாம தூசிக்கப்படக்கூடாது. என்னால தாங்க முடியல,
என் குடும்பத்துக்கு ஒரு இழப்பு, என் பிள்ளைகளுக்கு ஒரு இழப்பு, என்னால தாங்க முடியல. அவர்கள் கேட்கும்போது உங்க ஆண்டவர் எங்கேன்னு கேட்கும்போது நான் பதில் சொல்லிட்டேன். என்ன பதில் சொன்னேன்? என் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் விரும்புகிறதை செய்து கொண்டிருக்கிறார்னு. ஆனா வீட்டுக்கு வந்தா படுக்கையில இரவும் பகலும் என் கண்ணீரே உணவு ஆயிடுச்சு. ஏன் ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டேங்கிற? ஏன் எனக்கு அற்புதம் செய்யவில்லை? மத்தவன் வாய் அடைச்சிட்டேன், ஆனா என் இருதயத்தில் இருக்கிற குமுறல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் ஆண்டவர், நான் என் உள்ளத்துல ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிறார்? ஏன் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யல? ஏன் ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயம் செய்யல? ஏன் என் பிள்ளைக்கு ஒரு சுகம் கொடுக்கல? ஏன் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல? ஏன் என்னை ஆசீர்வதிக்கல? இன்னைக்கு நாம் அப்படித்தானே கர்த்தருக்காக சில வைராக்கியமா வெளியில சொல்லிடுறோம். ஆனா அந்தரங்க வாழ்க்கையில வீட்டுக்கு வரும்போது உன் இருதயம் உன் பிள்ளையை நினைச்சு, மனைவியை நினைச்சு, குடும்பத்தை நினைச்சு, உன் பலவீனத்தை நினைச்சு, உங்க வறுமையை நினைச்சு அழுகிறீங்களா இல்லையா? வாசிங்க ஒரு வசனம், சங்கீதம் 42:3-4. உன் தேவன் எங்கே என்று, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் கேட்கிறாங்க, நாள்தோறும். அப்ப ஏன் ஆண்டவரை ஒரு நாள் கேட்கலாம், 2 நாள் கேட்கலாம், எப்ப பார்த்தாலும் உன் குடும்பத்துல இன்னும் மாறலையா? இவ்வளவு வருஷம் ஆச்சு சர்ச்சுக்கு போய், இன்னும் ரெடி ஆகலையா? 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இன்னும் அற்புதம் நடக்கலையா என்று நாள்தோறும் அவர்கள் என்ன கேலி செய்கிறபடினால், என்னை கேலி செய்கிறபடினால். அந்த ஒரிஜினல் வேர்டு தெரியுமா? நாள்தோறும் என்னை அவமானப்படுத்துகிறபடினால், கேலி செய்கிறபடினால் நிம்மதி என்னால தூங்க முடியல. இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சாப்பிட முடியல ஆண்டவரே. சந்தோஷமா என் பிள்ளைய பார்க்கும்போது சாப்பிட முடியல, என் கணவரை பார்க்கும்போது சாப்பிட முடியல, எனக்கு இருக்கிற வேதனையை நினைச்சு என்னால சாப்பிட முடியல. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே, என்னால சாப்பிட முடியல. இந்த உலக ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் உன் பையனுக்கு ஒன்று நடக்கலையோ, உன் பிள்ளைக்கு ஒன்று நடக்கலையோ கேட்கிற கேள்வி, நான் வாய் அடைச்சிட்டேன். என் கர்த்தர் எப்ப ஒரு சித்தமா செய்யிட்டுன்னு. ஆனா அவன் கேட்ட கேள்வி என் உள்ளத்தை குத்துது ஆண்டவரே. நாள்தோறும் கேட்கிறானே, என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்ய உம்மால முடியாதா? உம்மால முடியாதா? உங்களைத்தானே நம்பி வர்றேன், இத்தனை ஆண்டு காலம் உங்களைத்தானே தொழுது கொள்றேன். என் உபவாசம் போட்டு போட்டு என் கண்ணெல்லாம் பூத்து போச்சே, என் சரீரமெல்லாம் பலவீனமாய் போச்சே, நடக்க கூட முடியலையே. ஆனா ஏன் எனக்கு ஒரு அற்புதம் செய்யல? அதை நினைச்சு நினைச்சு அழுது அழுது கண்ணீரே எனக்கு உணவாக மாறிவிட்டது. சொல்லுங்க, சத்தமுறையில் சொல்லுங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில தான் கிட்டத்தட்ட 80% ஜனங்களுக்கு உட்காந்துருக்கீங்க. மற்றவர்களுக்கு சொல்லிடுறேன், மற்றவங்களுக்கு ஐடியா சொல்றேன், நான் ஜெபிக்கிறேன், மற்றவங்களுக்கு விசுவாசம் சொல்றேன். ஆனா என் குடும்பத்தில் ஒன்று வரும்போது ஆண்டவர் ஏன் எனக்கு மட்டும் செய்யவில்லை என்று நான் அழுது அழுது என் கண்ணீரே எனக்கு உணவாக மாறிவிட்டதுன்னா, தொடர்ந்து கண்ணில் தண்ணி வந்து என் வாய்க்குள்ள போயிட்டு இருக்கு. அது என்ன அர்த்தம் தெரியுமா? கண்ணீரே உணவுன்னா மாளாத அழுக, கண்ணீர் வந்து என் வாய்க்குள்ள போயிட்டே இருக்குது. அதைத்தான் நான் சாப்பிட்றேன். கண்ணீர் எனக்கு உணவாக மாறிவிட்டது. அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சில கேள்விகளை நம்ம கேட்கிறோம். இந்த சங்கீதக்காரன் அப்படிதான் கேட்கிறான். சங்கீதம் 42:9. நான் என் கண்மணியாகிய தேவனை நோக்கி, இப்ப என்னுடைய ஜெப அறையில என் வீட்டுக்குள்ள சபையில நான் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, ஏன் என்னை மறந்தீர்? ஏன் என்னை ஆண்டவர் மறந்து விட்டார்? சத்துருவலால் ஒடுக்கப்பட்டு. அவன் கேட்கிற கேள்வி என்னால பதில் சொல்ல முடியல. என்ன கேள்வி பேசி அவமானப்படுத்துகிறான், என்னால தாங்க முடியல. ஆண்டவரே, நான் இன்னைக்கு கேட்கிறேன், என்னை மறந்து விட்டீரோ? என் பகைவர்கள் என்னை கேலி செய்கிறார்கள், அதற்கு தப்பித்து கொள்ள ஒரு வழியை உண்டாக்கும் ஆண்டவரே. ஆமென். நானும் பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, உன் தங்கச்சிகளுக்கெல்லாம் இப்போதைக்கு கல்யாணம் ஆகாது, நீ சர்ச்சுன்ட்டு போயிடுற, அப்ப நம்மளும் இல்லை, இவங்களுக்கு யார் மாப்பிள்ளை பார்ப்பாங்க? உங்களுக்கு யார் மாப்பிள்ளை பார்ப்பாங்க? நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், அதெல்லாம் இன்னைக்கு நினச்சி பார்த்தேன். நேற்று எனக்கு ஆண்டவர் அதை ரிமைண்ட் பண்ணார் எனக்குள்ள.
டேய், நான் உனக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கேன். 3 பிள்ளைங்க, அப்பா அம்மா இல்லை, ஒரு பவுன் நகை கிடையாது, சொந்தம் வந்து எங்க இருக்கான்னே தெரியாது, ஒரு கைவிடப்பட்ட நிலைமை. நான் நிறைய நேரத்தில் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறேன், என்ன மறந்துட்டீங்களா ஆண்டவரே? 3 பிள்ளைகளுக்கு யார் மாப்பிள்ளை கொடுப்பா? எவன் கட்டுவான்? சொந்த வீடு கிடையாது, 10க்கு 10 ரூமில் குடியிருக்கிறேன், ஒரு பாத்ரூம் கிடையாது, லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, எங்கள் பாஸ்ட்டுக்கு உட்கார்றதுக்கு சேர் கிடையாது. அவர் நின்று ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க எங்கள் வாழ்க்கை? நான் அழுதுருக்கேன். சில நேரங்களில் சில வேளைகளில் நம்மளை எல்லாருமே ஒடுக்குவாங்க சிஸ்டர், நசுக்குவாங்க சிஸ்டர், ஏளனமா பேசுவாங்க. அப்போ நாம நினைப்போம், ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரா, ஆண்டவரே இப்படி எங்களை கேலி பேசி ஒடுக்கிறதுல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க மாட்டீரோ. இன்னைக்கு என்ன போல எத்தனை பேர் இருக்கீங்க தெரியுங்களா? என்ன போல எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சத்தம் போட்டிருப்பீங்க, எதிர்பார்த்திருப்பீங்க, அழுதுருப்பீங்க. ஆனா சொல்றேன், என் ஆண்டவர் உங்களை மறக்கவே இல்லை, உங்களை மறக்கவே இல்லை. உன் சொந்த பந்தங்கள் நீங்க செய்த நன்மையை மறந்திருக்கலாம், உங்க உதவியை மறந்திருக்கலாம், நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை மறந்திருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், என் ஆண்டவர் மறக்கவே இல்லை சார். அதைத்தான் அவன் சொல்றான் சங்கீதக்காரன், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பாரியா. அழகா சொல்ல, என்னை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இப்ப என்னுடைய கேள்வி, ஆண்டவர் என்னை மறந்து விட்டீரோ? இல்ல இல்ல, அவர் மறக்கல சிஸ்டர், சகோதரா, அவர் மறக்கல. அவருடைய நினைவில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்க கஷ்டம் இருக்கு, உங்க வேதனை இருக்கு, உங்க பாடு இருக்கு, உங்க அவமானங்கள் இருக்கு, உங்க கண்ணீர் அவருக்கு தெரியும். எதையுமே என் ஆண்டவர் மறக்கவில்லை. அல்லேலூயாவா, சத்தமுறையில சொல்லு. இன்னொரு கேள்வி கூட நம்ம அடிக்கடி ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம். சங்கீதம் 42:10. ஆ ஆ ஆ ஆ எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். என்னை நிந்திக்கிறது அப்படின்னா எல்லா ஜனங்களும் எங்களை வெறுக்கிறார்கள். எத்தனை பேர் இந்த வெறுக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்க? சமுதாயம் நம்மளை வெறுக்குதுங்க. நம்ம சமுதாயம் தான், நம்ம உறவுக்கு தான், நம்ம கூட பிறந்ததுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. சில சூழ்நிலைகளை பார்த்து, உங்களுடைய இல்லாமையை பார்த்து, உங்க குடும்பத்தில் இருக்கிற சில குறைகளை பார்த்து, நீங்கள் சந்திக்கிற சில துன்பங்களை பார்த்து அவர்கள் உங்களை வெறுக்கிறாங்களா இல்லையா? இது 2வது நடக்குது. 3வது சங்கீதம் 43:2. சங்கீதம் 43:2. என் அரணாகிய தேவன் நீங்க தான், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? 3வது கொஸ்டின், என்ன தள்ளி விட்டீங்களாப்பா? உங்க பின்னாடியே வர்ற என்ன தள்ளி விட்டுட்டீங்களா? சொல்லுங்க. உங்க பின்னாடியே வர்றேனே, உங்க அடிச்சுவோட பின்பற்றிட்டு தானே வர்றேன், அப்பா அப்பான்ட்டு வர்றேன், உங்க ஆலயத்துக்கு வர்றேன், உங்களை தேடி தேடி வர்றேன். என் பின்னாடி வராத போன என்ன தள்ளி விட்டுட்டீங்களா? என்ன மறந்துட்டீங்களா? எல்லாரும் என்ன வெறுக்க வச்சீங்களா? என்ன தள்ளி விட்டுட்டீங்களா? தள்ளி விட்டுட்டீங்களா? என் அன்பு சகோதரா, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிட்டு இருக்கிறார். என் அன்பு சகோதரி, இன்னைக்கு கர்த்தர் உன்னோட பேசிட்டு இருக்கிறார். என்ன ஆண்டவர் வெறுத்துட்டாரா? எல்லாரும் என்ன நிந்திக்கிறாங்களே, என்ன ஆண்டவர் என் பின்னாடி வராதுன்னு தள்ளி விட்டுட்டாரா? இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தின்படி இன்னைக்கு நிறைய பேர் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, உன்னை நான் நினைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். சகோதரா, உன்னை நான் நினைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். சகோதரி, உன்னை நான் நினைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்.
தள்ளப்பட்ட நிலைமையில, வெறுக்கப்பட்ட நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில, எல்லாரும் உன்னை கேலி பண்ணுகிற நிலைமையில, எல்லாரும் உன்னை வெறுக்கிற நிலைமையில ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா, என்னை தள்ளி விட்டுட்டாரா என்று சொல்லும் போது கர்த்தர் சொல்றார், இல்ல, உன்னை நான் நினைத்திருக்கிறேன், நிச்சயமாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். தள்ளி விடப்பட்ட உன்னை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புறாரு தெரியுங்களா? யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துறானோ, யாரெல்லாம் உங்களை கேலி பேசுறானோ, யாரெல்லாம் உன்னை நிந்திக்கிறானோ, அவன் முன்னாடி உன்னை இப்பொழுது இருக்கிறத விட 1000 மடங்கு கூட அல்ல, கோடி மடங்கு உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி ஆசீர்வதிப்பா தெரியுமா? மறந்துட்டீங்களா? கைவிட்டுட்டீங்களா? என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டீங்களா? எல்லாரும் இருக்கிறாங்களே, எல்லாரும் அவமானப்படுறாங்களே, ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தரனே அப்படிங்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் சகோதரா உங்களுக்கு ஒரு அருமையான வசனத்தை சொல்றாரு. நான் உன்னை நினைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பேன் தெரியுமா? எரேமியா புஸ்தகம் 33:22. எரேமியா 33:22. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும், வானத்து நட்சத்திரங்களை உன்னால எண்ண முடியாது. கடற்கரை மணலை உன்னால அளக்க முடியாது. நல்ல கவனிங்க, இது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். உண்மையிலேயே உன்னை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன்னா, வானத்து நட்சத்திரங்களை இதுவரைக்கும் யாரும் எண்ணினது கிடையாது. கடற்கரை மணலை இதுவரைக்கும் யாரும் அளந்து எவ்வளவு கிலோன்னு அளந்தது கிடையாது. அல்லேலூயா. அதை போல என் தாசனாகிய தாவீதின் சந்ததியாகிய உங்களை, ஆராதிக்கிற உங்களை, எனக்கு ஊழியம் செய்கிற உங்களை, என்னை நம்பி இருக்கிற உங்களை விருத்தி அடைய செய்வேன், வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். கை தட்டுங்க சார் நல்லா. ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. டாக்டர் வார்த்தையை நம்பி போறோம். சில நேரங்கள்ல நேத்து வரைக்கும் பல்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, இன்னைக்கு சரி டவுன் ஆயிடுச்சு, திடீர்னு இறந்துட்டாரு, நாங்க என்ன பண்றது சொல்லிடுவாங்க. தாய் தகப்பனை நம்புறோம், பாதியிலேயே போயிடுறாங்க. கணவரை நம்புறோம், பாதியிலேயே கைவிட்டுட்டு போயிடுறாரு. சில மனைவிகளை நம்புறோம், மனைவி கூட பாதியிலேயே கைவிட்டு போயிடுறாங்க. பிள்ளைகளை நம்புறோம், கல்யாணம் பண்ணது நம்மளை அனாதை போல விட்டு போட்டு போயிடுறாங்க. வேலையை நம்புறோம், அங்கிருந்து கூட நம்மளை முடிக்க விட்டுறாங்க. நான் சொல்றேன், கர்த்தரை நம்புங்க சார், ஆண்டவரை நம்புங்க சார். ஆண்டவரை நம்பி மோசம் போனது உலகத்துல ஒருத்தன் கூட கிடையாது. அவரை நம்பி கைவிடப்பட்டவன் ஒருவன் கூட கிடையாது. அவரை நம்பி ஏமாந்து போனவன் ஒருவனும் கிடையாது. நான் உன்னை நினைத்து இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்காம விட மாட்டேன் மகளே. எப்படி ஆசீர்வாதம் தெரியுமா? வானத்து நட்சத்திரம் உன்னால என்ன முடியுமா? முடியாதே, முடியாதே. அதை போல கடற்கரை மணலை அளக்க முடியுமா? முடியாதே. அதை போல நான் என்னை ஆராதிக்கிற, என் பாதத்தில் ஜெபிக்கிற, எனக்கு ஊழியம் செய்கிற, என் பாதத்தில் கண்ணீரோடு கதறுகிற தாவீதின் சந்ததி உன்னை நான் வர்த்திக்க பண்ண போறேன். உங்களை நான் விருத்தி அடைய செய்ய போறேன். உங்களை நான் ஆசீர்வதிக்க போறேன். பிரைஸ் எல்லாம் சத்தமோ இல்லை சொல்லுங்க. எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது என்ன ஆண்டவர் யோசனை பண்ணி சொல்றாரு. எப்படி யோசனை? எவனுமே உன்னுடைய நிலைமையை எட்ட முடியாது. இந்த உலகத்துல யாரும் உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னும் கூட கீழே இன்னொரு வசனத்தை சொல்றாரு. எசேக்கியேல் 36:10-11. நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். உங்களை எல்லாரையும் நான் விருத்தி அடைய செய்வேன். சொல்லுங்க. அழிந்து போயிருக்கிற உன் குடும்பம், அழிந்து போயிருக்கிற உன் பட்டணம், இழந்து கிடக்கிற உன் வருமானம், இழந்து நிற்கிற உன் வேலை, அழிந்து கிடக்கிற எல்லாத்தையுமே நான் கட்டி எழுப்புவேன். அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும்னா, உன் வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்து போயிருக்கிற,
இதெல்லாம் வறட்சியா இருக்கிறது. அதான் சொல்ற அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும்னா உன் வாழ்க்கையில எதையெல்லாம் நீங்க இழந்திருக்கீங்க? சுகத்தை இழந்துட்டீங்களா? சமாதானத்தை இழந்துட்டீங்களா? உங்க வேலை இழந்திருக்கீங்களா? ஐஸ்வர்யத்தை இழந்துட்டீங்களா? நிம்மதி இழந்துட்டீங்களா? உங்க வீட்டை இழந்துட்டீங்களா? எதை இழந்தீங்க? திரும்ப நான் கட்டுவேன். வர்த்திக்க திரும்ப நான் கட்டுவேன். திரும்ப நான் கட்டுவேன். சொல்லுங்க, இழந்து போன எல்லாத்தையுமே நான் கட்டுவேன். இழந்து போன சுகத்தை கொடுப்பார், இழந்து போன ஆசுவத்தை கொடுப்பார், இழந்து போன வரங்களை கொடுப்பார், இழந்து போன வல்லமையை கொடுப்பார், இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுப்பார், இழந்து போன ஜெப ஜீவியத்தை கொடுப்பார், இழந்து போன ஊழியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இழந்து போன வரங்கள் கிடைக்கும். எதை இழந்துட்டீங்க? ஐயோ, ஒரு காலத்துல நான் எப்படி இருந்த தெரியுமா? எல்லாத்தையும் இழந்துட்டேன். சகோதரி, இன்னைக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்றாரு, பாழான அவாந்தரமான ஸ்தலங்கள் நான் உனக்கு கட்டுவேன். அல்லேலூயா. 11வது வசனம், 11வது வசனம், உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். எவனெல்லாம் அற்பமா நினைச்சானோ, கேலி பேசினானோ, கிண்டல் பேசினானோ, உனக்கு சிலதை தர மறுத்தானோ, அவனெல்லாம் உன் பின்னாடி வர வைப்பேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய மிருக ஜீவன்கள் பழுகி பெருகும், உன் தொழில் விருத்தி அடையும், உன் வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். கைகளை நல்லா தட்டுங்க. நீ பூர்வ நாட்களில் இருந்த நிலைமையில மறுபடியும் உங்களை நிலை நிறுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். முன்ன எப்படி இருந்தீங்க? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வர வர மாமியா கழுத போல ஆனாலாம். முதல்ல எல்லாம் நல்லா தான் பாசா இருந்தேன். நல்லா சர்ச்சுக்கு வருவேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன், உண்மையா இருப்பேன், நீதியா இருப்பேன். ஆனா இந்த கொஞ்ச நாளா ஆண்டவர் விட்டு விலகி 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 குடும்பத்துல பிரச்சனை, அது பிரச்சனை, மதுபானம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன், புகை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் பாவத்துல விழ ஆரம்பிச்சிட்டேன். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆதி நாட்களிலே உங்க வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே நிலைமையில நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் உன்னை எடுத்து நிலை நிறுத்துவேன். உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் உண்டாக செய்வேன். அதனாலே நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. தொழில்ல மேன்மைங்க, தொழிலில் மேன்மை. 50 ரூபாய்க்கு அலைஞ்ச நான் 1 லட்சம் ரூபாய் கூட சர்ச்சு கட்ட கொடுத்துட்டு வந்தேன். 50 ரூபாய்க்கு 4 கிலோமீட்டர் வந்து எங்க அம்மாவும் நானும் கெஞ்சி கையேந்தனும், இல்லைன்னு முடிக்கிட்டானுங்க. ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு பாஸ்டர் எனக்கு ஏதாவது நீங்க உதவி செய்யுங்க. 1 லட்சம் ரூபாய் கையில் கொடுத்துட்டு வந்தேன். பாஸ்டர் இந்தாங்க 1 லட்சம் பிடிங்க, சர்ச்சு கட்டுங்க. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டி. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறேன். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறேன். புது வாழ்வு தந்தவரே, புது கிருபை, எனக்கு ஒரு புது வாழ்வு, ஒரு புதிய ஆரம்பம். நீ ஆதி நாட்கள்ல எப்படி இருந்தீங்களோ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வர வர சாத்தான் உங்களுக்குள்ள சோர்வு, பலவீனம், ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, வேதம் வாசிக்க முடியல, உங்க பரிசுத்தத்தை இழந்துட்டீங்க, உங்களுடைய அர்ப்பணிப்பை இழந்துட்டீங்க, நீங்க ஆண்டவரோடு செய்த சில உடன்படிக்கை இழந்துட்டீங்க, இடையில வந்த சில பிரச்சனை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல உன்னை விருத்தி அடைய செய்வேன். ஏவனெல்லாம் உன்னை அற்பமா நினைச்சானோ உன் பின்னாடி வர வைப்பேன், உன்னை கொடுக்க வைப்பேன், உன் மிருக ஜீவன்கள் பழுகி பெருகுபடி செய்வேன். உன் வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போனாயோ எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஏனென்றால் நான் கர்த்தர், உன்னை நினைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நீ அறிந்து கொள்வாய். நல்ல கை தட்டுங்க சார். அல்லேலூயாவா. இன்னைக்கு உங்க நிலைமை என்ன? இவன் ஒரு அனாதை, இவனுக்கு யாருமே இல்லை சொல்றாங்கல்ல, இவன் ஒரு அனாதை, கேப்பாரற்றவன்,
இன்னும் கூட சில பேர் சொல்லுவாங்க வக்கத்த பையன். என்ன சொல்லுவாங்க? வக்கத்த பையன். ஒரு பேர் வைப்பான் பாரு, இவனுக்கு எங்கே தான் அந்த பேரெல்லாம் கண்டுபிடிக்கிறான்னு டிக்ஷனரியிலே இல்லை. வக்கத்தவன். என்னத்தவன்? வக்கத்தவன். அப்படிங்கிறியா? எங்க ஆண்டவர் யாருங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல காட்ட போறாரு. எங்களை நினைச்சிருக்காருடா, எங்களை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரா, எங்களை மறக்கலடா. எவன் மறந்தாலும் எங்களை மறந்தாலும் சொல்லுங்க, எங்க ஆண்டவர் எங்களை மறக்கவே இல்லை. எங்களை மறக்கல, எங்களை வெறுக்கல, எங்களை தள்ளி விடல, கைவிடல. நான் கர்த்தர் என்பதை நிரூபிச்சு காட்ட போறாரா. சொல்லுங்க சிஸ்டர், சாத்தாட பார்த்து சொல்லுங்க, என் ஆண்டவர் கர்த்தருங்கிறத நிரூபிச்சு காட்ட போறாரு. இழந்து போன நன்மைகளை கர்த்தர் கொடுக்க போறார். இடிஞ்சு போன என் வாழ்க்கை மறுபடி கட்டி எழுப்பப்படும். என்னை நல்ல சீர் பொருந்த பண்ணுவார். அல்லேலூயாவா. எரேமியா 30:17-18. அவர்கள் உலக ஜனங்கள் உங்களை பார்த்து விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி, சொல்லுங்க, தள்ளப்பட்டவன், நாதி இல்லாதவன், அனாத, சொல்லுங்க, இவன் கேப்பாரத்தவன், வக்கத்தவன் என்று உன்னை பார்த்து சொல்லுவாங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, உனக்கு இப்பொழுது முதலாவது சொல்றாரு, சுகத்தை கொடுப்பேன், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பேன். கைகளை தட்டுங்க. சகோதரி, நீ பலவீனம் ஆயிட்ட, நீ மருந்து டாக்டர். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உன்னுடைய ஆரோக்கியத்தை திரும்ப உனக்கு கொடுப்பேன். உன் காயங்களை ஆற்றுவேன் என்று. நீ பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்ட காயங்களை நான் இப்பொழுது சுகமாக்குவேன். சிறையிலிருந்து, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து, அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து, கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து உன்னை நான் விடுதலையாக்குவேன். உன் குடும்பத்தின் மீது நான் இரக்கம் வைப்பேன். அழிந்து போன, இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பேன். கை தட்டுங்க வசந்துக்காய், கை தட்டுங்க. இந்த வசனம் எல்லாம் உங்க அடுப்புல எழுதி வைக்கணும். சாப்பாடாக்கும் போது, கீரை கடையும் போது, வடச்சட்டியில் தாளிக்கும் போதுல அதை பார்க்கணும். உனக்குள்ள விசுவாசத்தை வளர்த்துக்கணும். என்ன தெரியுங்களா? என்ன தள்ளப்பட்டவன், கைவிடப்பட்டவன், அனாதை, நாதியத்தவன், வக்கத்தவன், இவனுக்கு யாரும் இல்லைன்னா சொல்ற. கர்த்தர் சொல்றாரு, முதலாவது எனக்கு சுகத்தை கொடுப்பாராம். நீ இழந்து போயிருக்கிற சுகம், நீ இழந்து போயிருக்கிற சுகம், உன்னுடைய வியாதியிலிருந்து, உன்னுடைய நோய்களிலிருந்து முதலாவது உனக்கு விடுதலை கொடுப்பேன். நீ காயப்பட்டிருந்த பாத்தியா, அந்த காயத்தை நான் குணமாக்குவேன். மூணாவது, அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவேன். நாலாவது, உன் குடும்பத்தின் மேல, உன் பிள்ளையின் மேல, உன் தாய் தகப்பன் மேல இரக்கம் வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். அழிந்து போன, கெட்டு போன, இழந்து போன, பிரிந்து போன எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பேன். நான் கர்த்தர், நான் கர்த்தர். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒண்ணுதான் சொல்றாரு. எசேக்கியேல் 36:9. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? எசேக்கியேல் 36:9. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து, சொல்லுங்க, நான் உங்களோடு இருந்து உங்களை கண்ணோக்குவேன், உங்களுக்கு உதவி செய்வேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். உங்கள் மண்ணை நிறைய பேர் பண்படுத்துவார்கள். உங்களுக்குள்ளே, உங்க நிலத்துல இப்பொழுது விதைகள் விதைக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விசுவாச விதையை உங்களுக்குள்ள விதைச்சிருக்கிறார். இது வரைக்கும் சோர்ந்து போன உங்களை சபைக்குள்ள கொண்டு வந்து உங்களை கொத்தி இந்த மண்ணு பண்படுத்தப்பட்டிருக்கிறது. வேத வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது. இனி நினைச்சது நடக்க போகுது. இது வரைக்கும் இந்த நிலம் பாலா போன நிலமாய் காயப்பட்டு அவாந்தரமான பாலைவனத்தை போல உங்க நிலம் இருந்துச்சு. எனக்கு யாரும் இல்லை. நம்ம வாயில வர்ற வார்த்தையை அப்படிதான், எனக்கு யாரும் இல்லை, எனக்கெல்லாம் இப்போ உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்க இறுதியும் இன்னைக்கு வேதனைகளை கொண்டிருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சபையில கொண்டு வந்து சொல்றாரு, நான் உன் கூட இருந்து உனக்கு உதவி செய்ய போறேன். அதான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்னு என்ன செய்வேன்? இன்னையிலிருந்து உங்க கூட நான் இருந்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன்? உதவி செய்ய போகிறேன். உன் கூடவே இருக்க போறேன், உனக்கு உதவி செய்ய போறேன். உன்னுடைய இருதயம் வேத வசனம் விதைக்கப்பட போகிறது. விதைக்கிற விதை உன் இருதயத்துல 100 மடங்கு பலன் கொடுக்கப்பட போகிறது. நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் சகோதரி.
நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு இன்னைக்கு பதில் கிடைக்க போகுது. நீ அனாதை இல்லை, ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்க போகுது. நீ கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஆள் அல்ல. ஆகார குறித்து நான் டைம் ஆச்சு. ஆபிரகாமுக்கு ஒரு மனைவி சாரால் கிடையாது, சாராய். அந்த சாராய்க்கு ஒரு வேலைக்காரிய சாராயுடைய அப்பா அம்மா அனுப்புறாங்க. அவ பேர் ஆகார். மாசமாயிட்டா. இப்போ சாராய் சொல்றா, அவளை துரத்திரு. எங்க போவாங்க? எங்க போவா? அப்பா அம்மா விட்டு, தேசத்தை விட்டு, எகிப்து தேசத்தை விட்டு இந்த மனுஷனை நம்பி வந்து, நான் வேலைக்காரியாக தான் இருந்தேன், என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி என் வயிற்றுல ஒரு குழந்தையும் ஆகி இப்போ எங்கேயோ பொண்ணு முடுக்குனா நான் எங்கே போவேன்னு வந்து அவள் ஓடி வரும்போது ஒரு சத்தம் கேட்குது, ஆகாரே நீ எங்கே போற? ஆகாரே நீ எங்கே போற? ஐயா ஆபிரகாம் கொஞ்சம் அவளை முடுக்கிவிட்டா, தன் எஜமாட்டி சாராய் முடுக்கிவிட்டா. அப்பா அம்மாட்ட போறதுக்கு வழி இல்லை, வயிற்றுல ஒரு குழந்தை. இவன் நினைப்பு எப்படி இருந்திருக்கும்? எங்க போக? இன்னைக்கு ஒரு நாள் செத்துருவனும், எனக்கு சாப்பாடு நீ யாரு கொடுப்பா? வனாந்தரம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி வீடெல்லாம் கிடையாது, வனாந்தரம். நான் எப்படிங்கும் போது உன்னை நினைத்திருக்கிற ஒருவர், ஆகாரே எங்கம்மா போற? நான் என் எஜமாட்டி சாராயை விட்டு விலகி போற. போகாத, நீ அடங்கிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் வயிற்றுல வர்ற பிள்ளைய நான் ஆசீர்வதிப்பேன். நீ உன் எஜமாட்டிக்கு அடங்கி கீழ்ப்படிந்து இரு. அல்லேலூயா சொல்லுமா? நீ அடங்கிரு. அப்ப ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை அனுமதிச்சாருன்னா, எங்க எஜமாட்டிக்கு குழந்தை இல்லை, ஆனா எனக்கு குழந்தை வந்துருச்சு என்று இவளுக்குள்ள ஒரு பெருமை வந்து விட்டது. என்ன வந்துருச்சா? அப்ப இவளுக்குள்ள பெருமை வந்ததையுமே தன் எஜமாட்டி சாராயை அற்பமாய் நினைத்தாள். அந்த அற்பமா நினைச்ச ஒரு காரியத்துக்காக இவள் ஆண்டவர் சரி பண்ணுவதற்காக இவள் முடுக்கப்பட்டாள். நல்லா கவனிங்க, சில நேரங்கள்ல நம்மளை சரி செய்யறதுக்கு ஆண்டவர் சில நேரங்கள்ல சில காரியத்தை அனுமதிப்பார். நம்மளுக்குள்ள ஒரு பெருமை, மற்றவங்களை அற்பமா நினைக்கிறது, நம்மளை குறித்து உயர்வா நினைக்கிறது, நம்ம எப்படி நிலைமையில் இருந்தோம், எப்படி வந்தோம், எப்படி நமக்கு இந்த வாழ்வு கிடைச்சு, இதையெல்லாம் சில நேரங்களில் மறந்துடுவோம். வாழ்வு கொடுத்த எஜமாட்டிவே அற்பமா நினைச்சா ஆண்டவர் என்ன பண்ணாரு? முடுக்கி விட்டார். ஆனாலும் ஆண்டவருடைய மனசு கேட்கல. எங்கம்மா போற? நான் உன் பிள்ளை ஆசீர்வதிப்பேன், ஆனா ஒன்னே ஒண்ணு, உனக்கு தெரியல, நீ அவளை அற்பமா நினைக்க கூடாது. அடங்கி இரு, கீழ்ப்படிந்திரு, போ. அல்லேலூயாவா? உங்களுக்கு தெரியுமா? ராகேல் லேயாள். லேயாள் கூச்சப்பார்புடையவர், ராகேல் அழகுள்ளவர். அதனால இந்த ராகேலுக்கு எப்பவுமே கொஞ்சம் பெருமை, நான் ரொம்ப அழகு, இவ கண்ணு கூச்சப்பார்வை, அற்பமா எண்ணப்பட்டாள். ஆனா அற்பமா எண்ணப்பட்ட அவளுக்கு தான் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தால், இவளுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? பைபிள் சொல்லுது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் பிள்ளை பெறும்படி செய்தார். அல்லேலூயா. அற்பமாய் அவளை நினைச்ச ராகேலுக்கு கர்ப்பம் அடைக்கப்பட்டது. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், சில நேரங்களில் ஆண்டவர் ஏன் நம்மளுக்கு வனாந்தர அனுபவம், கைவிடப்படுகிற அனுபவம்னா, ஏதோ அவருக்கு பிரியமா சில காரியம் நாம செய்ய வேண்டும் என்று. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு பிரியமானதை செய்கிறார், உன் தேவன் எங்கே? கேள்வி கேட்க வைக்கிறது தெரியுமா? உங்களை உருவாக்குவதற்காக, உங்களை சரிபடுத்துவதற்காக, உங்களை ஆண்டவருக்குள்ள உறுதிப்படுத்துவதற்காக, இன்னும் நீங்க ஆண்டவர் மேல அன்பு செலுத்துவதற்காக, உங்க விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்காக, உங்க மேல இருக்கிற அழைப்பை நீங்கள் அறிந்து செயல்பட வைப்பதற்காக, நீங்க ஆண்டவர் விட்டு விலகாம இருக்கும்படி செய்வதற்காக சில காரியத்தை அனுமதிக்கிறார்.